3 பிரைட் இருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்காங்க. அண்ட் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஆன் டைம் ரீச் ஆனோம், இல்ல ஆன் டைம் ரீச் ஆனோமா இல்லையாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 3 பிரைட். ஃபர்ஸ்ட் பிரைட் தாராபுரம். ஸோ இங்கேருந்து உடுமல்பேட்லேருந்து 1 ஹவர் தாராபுரம், திரும்ப அங்கே தாராபுரத்துலேருந்து பிரைடல் லொகேஷனுக்கு 1/2 hour. ஸோ டோட்டலாக அப் அண்ட் டவுன் எங்களுக்கு வந்து 3 hours ஆயிடுச்சு. ஸோ 3 ஹவர்ஸில் நாங்கள் வந்து பிரைடல் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 4:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 4:30க்கு நாங்கள் தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு தாராபுரம்ல இருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் லொகேஷன் போனோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிரைடுக்கு வந்து நாங்கள் உள்ளே நுழையும் போதே நெயில் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ எப்படிடா இன்னைக்கு நம்ம போட போகிறோன்ற மாதிரி இருந்தது. பட் ஓகே, எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பண்ணேன். எனக்கு நார்மலாக 4 ஹவர்ஸ்னால் இங்கே வந்து 6 hours டைம் எடுத்துக்கிச்சு. 6 hours ப்ளஸ் ட்ராவலிங் 3 hours. ஒரு பிரைடுக்கே 9 hours அப்போ என்னோட நிலமை அந்த 2 பிரைடு என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அங்கே இருக்க பிரைட் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட்டு, நெயில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்ம ஒர்க் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சச் அ ஸ்வீட் கிளைண்ட். ஒரு 2 hours லேட் அப்படின்றனால வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு லேட் ஆகும். ஸோ அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இன்னும்